அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இன்னும் ஒரு சில நாட்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக குர்பானி என்கிற ஒரு கூடுதல் வழிபாட்டு முறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த குர்பானி என்கிற பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய இந்த காரியம், இதை முஸ்லிம்கள் ஏன் இந்த நாளில் செய்கிறார்கள், இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய வரலாற்று செய்திகளின் வாயிலாக இந்த குர்பானியினுடைய காரணம் என்ன என்பதை நாம் தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு அதற்கான பதிலாக நமக்கு கிடைக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சந்தித்த ஒரு மிகப்பெரிய சோதனைக்கான பரிசாகத்தான் இன்றைக்கு உலகம் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் கொண்டாடக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் என்ன சோதனை வந்தது, அதை இப்ராஹிம் நபி எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை திருமறை குர்ஆனில் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானியினுடைய வரலாற்று செய்தியை இறைவன் சொல்லுகிறார். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லவர்களிலிருந்து எனக்கு ஒரு வாரிசை தருவாயாக என்று இறைவனிடத்திலே துவா செய்கிறார்கள். அப்போது இறைவன் புறத்திலிருந்து பதில் வருகிறது, ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு இப்ராஹிம் நபிக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை கொண்டு நாம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹானவர்களிலிருந்து ஒரு குழந்தையை கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்றான்னா, சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை அவர்களுக்கு நான் தந்தேன் என்று இறைவன் பதில் சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல அந்த குழந்தையை சகிப்புத்தன்மை மிக்க குழந்தையாக என்று இறைவன் ஏன் சொல்லுகிறான் என்பதையும் இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல கூடுதலான ஒரு தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட குழந்தையை ஹலீம் என்கிற வார்த்தையை கொண்டு சகிப்புத்தன்மை மிக்க குழந்தை என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல அவருடைய குணநலன்களை பற்றி பேசும்போது இப்ராஹிம் நபி அவர்களும் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார் என்று இறைவன் அடையாளப்படுத்துகிறான். சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்தில் பேசுகிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவராகவும் இரக்கமுடையவராகவும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவராகவும் இப்ராஹிம் இருந்தார் என்று இறைவன் இப்ராஹிம் நபியினுடைய தன்மையையும் சகிப்புத்தன்மை மிக்கவராக அவர் இருந்தார். எனவே அவருக்கு இறைவன் வழங்கக்கூடிய குழந்தையும் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையாக இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். இப்ப அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல் அல்லாஹ் பேசுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஇய, அவரோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அந்த குழந்தை அடைந்த போது கால, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபன்லுர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் உன்னை அறுப்பது போல கண்டேன், நீ இதை குறித்து என்ன கருத்தை சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு கனவு கண்டப்பா, அந்த கனவுல உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு இறை செய்தியாக வஹி செய்தியாக நான் நினைக்கிறேன், இப்ப நம்ம என்ன செய்யலாம் என்று தன்னுடைய மகனார் இடத்துல கேட்கிறார்கள். கால, இப்ராஹிம் நபியினுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃபல் மா துஅமர், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் இறைவன் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவரை என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். நான் அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ராஹிம் நபியுடைய குழந்தை இஸ்மாயில் நபி அவர்கள் மிரளவில்லை, பயப்படவில்லை, பதறவில்லை. மாறாக என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தையை நீங்கள் கண்டதை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்கள் ஒருவராய் என்னை காண்பீர்கள் என்று அந்த சகிப்பு தன்மை, அந்த பொறுமை என்ன செய்யறாங்கன்னா
அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவரும் கட்டுப்பட்டு, ஒத்தல்லாஹுலில் ஜபீன், ஒரு புறமாக அவரை சாய்த்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக தன்னுடைய மகனை ஒரு புறமாக சாய்த்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில், ஒநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அவரை நாம் அழைத்து, கது சத்தக்த ருயா, உங்களுடைய கனவை நீர் மெய்ப்படுத்தி விட்டீரே, இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறுதான் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று இப்ராஹிமை அழைத்து இந்த செய்தியை நாம் சொன்னோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் பேசுகிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இதுதான் உங்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சோதனையிலே மிக பிரம்மாண்டமான சோதனை. வஃபதைனாஹு பிதுபின் அலீம், இவருக்கு பகரமாக, உங்களுடைய குழந்தைக்கு பகரமாக மகத்தான ஒரு பிராணியை நீங்கள் இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரி, இவருக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இவருடைய பெயரை உயரக்கூடிய வகையிலே, இவருடைய பெயர் மேலோங்கக்கூடிய வகையிலான ஒரு சூழலை இப்ராஹிம் நபிக்கு நாம் ஏற்படுத்தி தந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களினூடாக குர்பானி என்கிற இந்த காரியம், இந்த கிரியை இன்றைக்கு உலக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வழிமுறையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் என்கிற வரலாற்று காரணத்தை இறைவன் சொல்கிறான். குர்பானி உங்களுக்கு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விதமாக தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு துணிந்தார்களே, அது போன்ற ஒரு கட்டுப்படுதல் உங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காரியத்தின் போது எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டதை போல முஸ்லிம்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்படுதலின் வெளிப்பாடுதான் இந்த குர்பானி என்கிற கிரியையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான். அதே நேரத்தில் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய சூழலில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இறைவன் சொல்கிறான். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அவனை சென்று சேருவது கிடையாது, உங்களுடைய இறையச்சமே அவனை சென்று அடைகிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலமாக அந்த பிராணியிடமிருந்து வரக்கூடிய இறைச்சியோ அந்த பிராணியிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தையோ அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இறையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த குர்பானி உங்களுக்கு பெருமையை தந்துவிடக்கூடாது, ஆணவத்தை தந்துவிடக்கூடாது, மமதையை தந்துவிடக்கூடாது, இறைவனுக்காக செய்கிறோம் என்கிற பணிவை தர வேண்டும், இறைவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற இறையச்சத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானியினுடைய வரலாற்று பின்னணியையும் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய வழிமுறையையும் விதிமுறையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய இந்த குர்பானியினுடைய வழிமுறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தகவலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.